வெல்கம் டு பட்டூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் ஒரு சிக்கன் சுக்கா செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, 2 கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோமா? குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மறக்காமல் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சமாக காஞ்சதுக்கு அப்புறம் கிராம்பு, பட்டை போட்டு கொஞ்சம் காயிட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு அண்ட் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்துட்டு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் மற்றது வந்து ஆட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் அப்படி பச்சையாக இருக்கும். ஸோ ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தென் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இல்லை 3 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு ஆட் பண்ணுங்கள். தென் சிக்கனும் அந்த நம்மளோட பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் வந்து வேணுங்கிறவங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தூளும் சிக்கனும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் விட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். சிக்கன் நல்லா வெந்திருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ சுக்காக்கு என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் மசாலா, சிக்கன் மசாலா போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டு அந்த குழம்பே ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்து ஊற்றிட்டு இந்த குழம்பு சுண்டுற அளவுக்கு வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சிக்கன் சுக்கா ரெடி.